recorded. அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. நற்புலரி இரவும் காலை 5:27 6 மணி வரை நடைபெறும் நினைவுகளை பயிற்சி. 9th சென்ஸ் டென்சன்ஸ் கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைய நடத்தும் நினைவுகளை பயிற்சி. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த வருடத்தில் 2வது மாதம் முதல் நாள் தொடக்கம். இன்றைய மாதத்தின் தலைப்பு அவேர்னஸ் ஆன் சைபர் கிரைம். ஸோ ஒவ்வொரு மாதமும் தொடக்கத்துல தொடர்ச்சியாக ஒரு பயிற்றுனர், ஒரு பேச்சாளர் அந்த மாதம் எப்படி தொடங்கணும் அப்படின்ற விஷயங்களை சொல்லி வருகிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்குவதற்கு முன்பு தினமும் காலை நற்புலரியில் சேவஸின் முதல் நிகழ்வாக சைலன்ஸ். அனைவரும் ஒரு நிமிடம் அமைதியாக கண்களை மூடி தங்கள் நன்றியுணர்வை வெளிப்படுத்தும். அடுத்ததாக அஃபர்மேஷன். நாம் எடுக்கும் சங்கல்பங்களை அடைந்ததாக நினைத்து அதனை வாய்விட்டு சத்தமாக மியூட் செய்து சொல்லவும். அடுத்ததாக விஷுவலைசேஷன். நாம் அடைய வேண்டிய விஷயங்களை, நாம் விருப்பப்படுகின்ற விஷயங்களை அடைந்ததாக நினைத்து கண்களை மூடி காட்சிப்படுத்தி அதனை அனுபவித்து பார்க்கவும். அடுத்ததாக எக்ஸசைஸ், சுவாச பயிற்சி. இதயத்தின் வழியாக மூச்சினை உள்ளே இழுக்காமல் வயிற்றின் வழியாக மூச்சினை உள்ளே இழுத்து 3 செகண்ட் உள்ளே இழுத்து 3 செகண்ட் ஹோல்ட் செய்து அதனை 3 செகண்ட் வெளியே விடவும். இதனை 5 முறை செய்யவும். அடுத்ததாக ரீடிங். இன்று மாதத்தில் புத்தகம் வேற மாத்திருக்கோம். ஸோ இந்த புத்தகத்தை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். நாளைக்கு இந்த புத்தகத்துல ஒவ்வொரு சப்ஜெக்டா நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இந்த புத்தகம் நான் இப்ப காண்பிக்க போறேன். என்ன புத்தகம் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் கணக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தின் பெயர் வந்து த லிட்டில் பிளாக் புக் ஃபார் ஸ்டன்னிங் சக்சஸ். ராபின் சர்மா அவர்கள் எழுதின இந்த புக்கு ரொம்ப ஃபேமஸான புக்கு.
இது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா ராபின் சர்மாவோட மற்ற புத்தகங்கள் காட்டிலும் இந்த புத்தகம் பெருசா விற்பனை ஆகலைனாலும் இந்த புத்தகம் ஒரு அருமையான புத்தகம். ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 15 மில்லியன் புக்ஸ் சோல்டு வேர்ல்ட் வைட். ராபின் சர்மா, ஆத்தர் ஆஃப் நம்பர் 1 வேர்ல்ட் வைட் பெஸ்ட் செல்லர் த மாங்க் ஹூ சோல்ட் இஸ் ஃபெராரி அப்படின்ற புத்தகத்தின் ஆசிரியர் தான் இவர். ஸோ இந்த புக்கோட பேக் கவர்ல போட்டிருக்க சில விஷயங்கள் நான் இப்போ இன்னைக்கு படிக்கிறோம். ராபின் சர்மாஸ் ஃபாலோவிங் ரிவர்ஸ் தட் ஆஃப் த தலாய் லாமா அப்படின்ட்டு தலாய் லாமாவோட ஒரு விஷயத்தோட ராபின் சர்மாவை ஃபாலோ பண்றாரு அப்படின்றத கம்பேர் பண்ணி இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றவங்க சொல்றாங்க. குளோபல் ஹியூமனிடேரியன் அப்படின்ட்டு அவரை சிஎன்என் சொல்றாங்க. லீடர்ஷிப் லிஜெண்ட் அப்படின்னு ஃபோர்ப்ஸ் பத்திரிகை சொல்றாங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான உலக அளவுல இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகைகள், த டைம்ஸ் ஆஃப் இந்தியா, சிஎன்என், ஃபோர்ப்ஸ். ஸோ அடுத்தது மேனிஃபெஸ்டோ ஃபார் எவ்ரிடே கிரேட்னஸ் அப்படின்னு போட்டு டாபிக்ல இந்த லிட்டில் பிளாக் புக் ஃபார் ஸ்டன்னிங் சக்சஸ், ராபின் சர்மா ஒன் ஆஃப் த true master of leadership plus elite performance of the planet minus shares the potent insights that have helped so many people just like you do legendary work, live remarkable lives and lift everyone around them in the process. If you are truly reading to live your dreams, this book is your fuel. உண்மையா நீங்க உங்களோட ட்ரீமை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்கன்னா அதுக்கான ஒரு ஃபியூவல் அப்படின்றது ரொம்ப ஒரு அருமையான ஷார்ட் சென்டென்ஸ்ல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேக் கவர்ல இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதை நம்ம நாளைக்கு தொடர்ச்சி பார்ப்போம். ஸோ அடுத்தது ஸ்கிரைபிங். தினமும் நான் சொல்லியிருப்பேன், ஆனா வந்து நான் இது வரைக்கும் காட்டலன்னு நினைக்கிறேன். இந்த வருடத்தின் தொடக்கத்துல இந்த டைரியை போட ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் பிளானரா இருக்கட்டும், அதாவது இந்த மாசம் ஜனவரி மாசம் முடிஞ்சிச்சு, அடுத்த பிப்ரவரி பிளானரா இருக்கட்டும், நம்ம என்ன விஷயங்களை அடையணும்னு நினைக்கிறோமோ அதை எழுதி எந்த அளவு அடைஞ்சிட்டு இருக்கோம், அதை எப்படி அடையணும் அப்படின்னு எழுதி நாளாக அதனால் மிக சிறப்பாக அமையும். அந்த வகையில நற்புலரியில தினமும் சேவஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த நிகழ்வாக இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்க லட்சுமி நாராயண் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி. நன்றி குமரேசன் சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுது நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். நாளும் நல்ல நல்ல விஷயங்களை வழங்கி கொண்டிருக்கின்ற நற்புலரி தளத்தில் இணைந்திருக்கக்கூடிய, இதில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களையும் இனிதே வரவேற்று மகிழ்கின்றேன். நண்பர்களே, நற்புலரி மாதம் ஒரு தலைப்பில் தனது பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. மாதம் ஒரு தலைப்பு, தினம் தினம் ஒரு பயிற்சியாளர், மாதத்தின் இறுதி நாளில் அந்த தலைப்பை ஒட்டிய ஒரு பட்டிமன்றம், அதற்கு ஒரு நடுவர், அதில் ஒரு 6 பேர் பங்கேற்பாளர் இருந்து ஒரு விவாத களம் நிகழ்த்தி ஒரு நல்ல ஒரு முடிவை, ஒரு ஆரோக்கியமான ஒரு முடிவை எட்டி பிடித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த மாதத்திற்கான தலைப்பு சைபர் கிரைம் அவேர்னஸ் ஆன் சைபர் கிரைம். இன்று சைபர் கிரைமை அடிப்படையாக வைத்து பல குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதன் மூலமாக பொருளாதார இழப்பும் மற்றும் பல குற்ற செயல்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த உலகில். அது குறித்த ஒரு விழிப்புணர்வை நம் பொதுமக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த நற்பொருளை தரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுமைகள் தெரிந்து கொண்டு அதை இந்த சமூகத்திற்கு கடத்தி செல்ல வேண்டும் என்ற நோக்கில் இந்த தலைப்பு இந்த மாதம் எடுக்கப்பட்டு அதற்கான முதல் நாள் பயிற்சி வகுப்பு இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. வழக்கம் போல் எப்பொழுதுமே இந்த பயிற்சி வகுப்பை நற்புலரி தளத்தின் நிறுவனர் திரு குமரேசன் அவர்களை வழங்கி வருகின்றார். அந்த வகையில் அவரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். திரு குமரேசன் அவர்கள் நாகப்பட்டினத்தை சொந்த ஊராக கொண்டவர். அடிப்படையில் அவர் ஒரு ஸ்டேஷனரி நிறுவனத்தை நடத்தி வருகின்றார், விற்பனை நிறுவனத்தை நடத்தி வருகின்றார். MSW மற்றும் MS சைக்காலஜி மற்றும் MSc சைக்காலஜி மற்றும் MBA போன்ற பட்டங்களை பெற்ற இவர் JCI இயக்கத்தில் ஜோன் ட்ரெய்னர் சர்டிபிகேஷன் பெற்றிருக்கின்றார். JCI நாகப்பட்டினம் கிளை இயக்கத்தின் முன்னாள் தலைவரான இவர் ரோட்டரி சங்கத்திலும் தன்னை இணைத்துக் கொண்டு மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார். இந்தியா மார்ட், கிருஷ்ணா சூப்பர் மார்க்கெட் போன்ற நிறுவனங்களில் மேனேஜரியல் பொறுப்பில் மிக சிறப்பாக செயல்பட்ட அவர் தற்போது 9 சென்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் கன்சல்டன்ட் என்ற நிறுவனத்தை துவக்கி அதன் மூலமாக கார்ப்பரேட்டுகளுக்கும்
மற்றும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் தொடர்ந்து பல சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னிங் மற்றும் நிர்வாக பயிற்சிகளை வழங்கி வருகின்றார். ஏற்கனவே சொன்னது போல JCI இயக்கத்தை தாண்டியவர் பஞ்சு குருகுலம் அமைப்பின் சர்டிஃபைட் ட்ரெய்னராகவும் இருக்கின்றார். நிகில் ஃபவுண்டேஷன் அமைப்பின் பதிவு பெற்ற சான்றிதழ் பெற்ற ஒரு பயிற்சியாளராகவும் தன்னை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தி 1234 ஃபவுண்டேஷன் அமைப்பின் நாகப்பட்டினம் தொகுதி மேதையாகவும் செயல்பட்டு வருகின்றார். இப்படி பல நல்ல காரியங்களுக்கும் நல்ல செயல்களுக்கும் ஆளுமைக்கும் சொந்தக்காரரான திரு குமரேசன் அவர்களை நான் இந்த தளத்திற்கு அறிமுகப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் நண்பர்களே. இன்று நற்புலரியின் நிறுவனராகவும் மிக சிறப்பாக 397வது நாளாக இன்று இந்த நிகழ்ச்சியை வழிநடத்தி கொண்டு சென்றிருக்கிறார். அவரை இந்த தளத்துக்கு அறிமுகம் செய்து தளத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். வாருங்கள் நிறுவனர் குமரேசன் அவர்களே, சைபர் கிரைம் பற்றிய தங்களுடைய பயிற்சியை வழங்குங்கள். அனைவரும் கண்டு கேட்டு பார்த்து பயனுற காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கும்னு நம்புறேன். ஸோ அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நற்புலரி வணக்கங்கள், காலை வணக்கங்கள், குட் மார்னிங், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாசம் வந்து இந்த தலைப்பை ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த 3 மாசத்துல இருந்து ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி இந்த டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த டாபிக் இந்த மாசத்துல வைக்கணும் அப்படின்றது டிசைட் பண்ணி இத வைக்கும்போது நிறைய வந்து இந்த டாபிக் கஷ்டமா இருக்கும், இந்த டாபிக் எப்படி பண்றது அப்படின்ற விஷயங்களும் வந்து அதே சமயம் இந்த டாபிக் நிச்சயமா வேணும் அப்படின்ற மாதிரி சிலரும் சொன்னாங்க. அப்போ வந்து இப்போ வரைக்கும் கடைசியா எப்படி சார் இந்த டாபிக் அப்படின்றதெல்லாம் யோசிச்சாங்க. ஏன்னா நற்புலரியில வந்து நம்ம ஒவ்வொரு மாசமும் ஏதோ ஒரு சும்மா ஒரு பேருக்கு ஒரு தலைப்பு, ஒரு ஒரு எப்படி ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணுன்றதுக்காக வைக்கல. இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் மனிதனா பிறந்து நம்ம செஞ்சுட்டு போகணும் அப்படின்ற எண்ணங்கள் கொண்ட நபர்கள் எல்லாருமே கூடி இதை டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு மாசமும் நம்ம டிசைட் பண்ணோம். ஸோ அந்த வகையில இந்த தலைப்பு வைக்கும் போதுல இருந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் டிஸ்கஷன், நிறைய பாசிட்டிவ் டிஸ்கஷன் இது போனுச்சு. இப்போ கூட சமீபத்துல ஒரு மேடம் பேசும்போது சொல்லியிருந்தாங்க, சார் பிப்ரவரி மாசம் கொண்டாட்டம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு, நீங்க என்னடா இப்படி இந்த மாதிரி ஒரு கொண்டாட்டத்தை இந்த மாசத்துல வச்சிருக்கீங்க. ஆமா மேம், அந்த கொண்டாட்டத்துக்கு இந்த கொண்டாட்டம் ஒரு ப்ராப்ளமா இருந்துகிட்டு இருக்கனாலதான் இந்த கொண்டாட்டத்தை நம்ம வைக்கிறோம். இந்த சைபர் கிரைமோட அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இத பண்ணணும் அப்படின்றப்போ நிறைய சைபர் கிரைம்ஸ் என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இங்க ஒரு மாசத்துல நம்ம வந்து தொடக்கத்துல ஒரு முக்கியமான சைபர் கிரைமை சொல்லிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்க எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த சைபர் கிரைம் இன்னைக்கு சில சைபர் கிரைம்ஸ் பத்தி பேச போறேன். ஸோ இது வந்து சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்ட விஷயங்கள், சில விஷயங்கள் என் வாழ்க்கையிலையும் நடந்த விஷயங்களை தான் நான் இங்க ஷேர் பண்ண போறேன். சார் ஒரு படத்துல ஒரு காமெடி வரும், இந்த யூடியூப்ல கூட ட்ரெண்ட் ஆனிச்சு. கொஞ்சம் மியூட் பண்ணீங்க, அன்மியூட்ல இருக்கு, வாய்ஸ் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவனுக்கு நடந்திருக்கும் போல இருக்கு, இவன் மத்தவங்களுக்கு நடந்தது மாதிரி சொல்றான் அப்படின்னு ஒரு டயலாக். இதுல மத்தவங்க நடந்த விஷயமும் இருக்கு, என் வாழ்க்கையில நடந்த விஷயமும் இருக்கு. அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சரிங்களா? ஓகே. இது வந்து உங்களோட ஸ்டைலுங்க. நீங்க எப்படி வேணாலும் நீங்க எடுக்கலாம். இதுல வந்து லிமிடேஷன்ஸ் கிடையாது. நம்ம நிச்சயமா இதுல லேர்னிங் அண்ட் ஏர்னிங் தான் சொல்றோம். லைஃப்ல கற்றல் தான் கடைசி வரைக்கும். ஸோ அதனால அப் டு எண்ட் நம்ம நிறைய கத்துக்க போறோம். அதனால மிஸ்டேக்ஸ் எதையுமே மிஸ்டேக்ஸா நினைக்காதீங்க, தொடர்ந்து கத்துக்கலாம். ஸோ அந்த வகையில உங்களுக்கு வந்து ஒரு இனிஷியலா ஒரு இன்புட் மாதிரி இந்த செஷன் இருக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்றது. ரைட். ஸோ ஆரம்ப காலத்துல குற்றங்கள் என்றது ஆதி காலத்துல இருந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. குற்றங்கள்னா என்ன அப்படின்னா ஒரு செயல் நம்மளுடைய ஒரு தனி மனிதனோ இல்லை இந்த சமுதாயத்தையோ பாதிக்கக்கூடிய ஒரு செயல்கள் எல்லாமே குற்றங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கிரைம்ல பாத்தீங்கன்னா நிறைய கிரைம்கள் ஆரம்பத்துல இருந்து இன்னை வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து ரேஷியோஸ் போட்டிருக்கோம். இது வந்து டிபெண்ட்ஸ். நான் இங்க வந்து என்னென்ன குற்றங்கள் இருக்கு அப்படின்றது தெரியறதுக்காக நான் மட்டும் இங்க போட்டிருக்கேன். ஒரே நிமிஷம். சுமதி மேம், நான் உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுக்குறேன். எனக்கு மியூட் வந்து யார் போடலையும் உங்களுக்கு மியூட் போட்டுருங்க. ஏன்னா உள்ள வரவங்க இல்ல 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 அவங்களுக்கு டெக்னிக்கல் இஷ்யூ, அவங்க கட்டாயி வெளியே போயிட்டாங்க. இப்ப நான் பார்த்து உங்களுக்கு போடுறேன், நீங்க கொடுத்துருக்கேன் சார். ப்ரொசீட் நான் பண்ணுங்க. மியூட் போட்டுருக்கேன். நான் மற்றவங்க பாத்துக்கிறேன், நீங்க ஓகே ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே. சவுண்ட் அது டிஸ்டர்பன்ஸ். ஓகே ரைட். ஸோ இதுல வந்து குற்றங்கள் வந்து வேறுபட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா தொடர்ந்து இந்த குற்றங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதுல வெஹிக்கிள் தெஃப்ட்,
அதாவது வண்டி திருட்டுன்றது அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஹவுஸ் theft இதை பத்தி நான் டீடைலா போல என்னென்ன குற்றங்கள் அன்னையில இருந்து இன்னைக்கு இருந்துச்சு அப்படின்றத மட்டும் நான் போட்டிருக்கேன் பாத்துக்கணும். கிட்னாப்பிங், பர்க்லரி, ஸ்நாச்சிங், எக்ஸ்டோர்ஷன், ஃபேட்டல் ஹிட் அண்ட் ரன், மொலஸ்டேஷன், மர்டர், ரேப் இந்த மாதிரி குற்றங்கள் குறைஞ்சிருக்கு ஏறி இருக்குன்றது தவிர இந்த குற்றங்கள் இன்றும் நடந்துகிட்டு தான் இருக்கு. சில சொல்லுவாங்க சார் இதெல்லாம் எங்க வீட்டுல இல்ல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு ட்ரைனிங் கிளாஸ்ல நடக்கும்போது நம்ம வீட்டுல நம்மளை சுத்தி தான் பார்க்கணுமே தவிர இந்த சமுதாயத்தை நம்ம கண்ணை திறந்து பார்க்கணும். இந்த சமுதாயத்துலதான் நம்ம வீடு இருக்கு, இந்த சமுதாயத்துலதான் நம்ம சுத்தி உள்ளவங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த சமுதாயத்துல இன்றும் பிரச்சனைகள் தொடர்ந்துட்டு தான் இருக்கே தவிர குறைஞ்சிருக்க தவிர தொடர்ந்துட்டு தான் இருக்கு அப்படின்றத நம்ம ஒத்துக்கணும். சோ அதனால தயவு செய்து கண்ணை திறந்து இந்த சமுதாயத்தை சுத்தி பாருங்க. இந்த பிரச்சனைகள் இன்றும் தொடர்கதையா தான் இருந்துட்டு இருக்கு. தயவு செய்து உள்ள வராம மியூட் போட்டுங்க ப்ளீஸ். உங்களோட நாய்ஸ் இங்க கேக்குது. நான் போட்டேங்க நீங்க proceed. தேங்க்யூ சார். ஸோ ஏன்னா நான் நிறைய கண்டென்ட் இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கேன், அதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ரைட். ஸோ அடுத்தது இந்த உலகத்துல அதாவது த்ரூஅவுட் த வேர்ல்ட் ஸோ நடந்த விஷயங்களை பத்தி நம்ம இப்போ ரீகால் பண்ணணும். ஸோ அப்துல் கலாம் ஐயா எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். ஸோ இவங்க வந்து எல்லாரும் வந்து பகல் கனவு கன்றது திட்டம் போது கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன். இவர் இளைஞர்கள், அதாவது காந்தியடிகள் சொல்லுவாங்க இந்தியாவின் எதிர்காலம் கிராமங்கள் தான் அடங்கியிருக்கு, கிராமங்கள் தான் ஒரு நாட்டின் முதுகெலும்பு, கிராமங்கள் முன்னேறினா இந்தியா முன்னேறும். அதே மாதிரி இவங்க ஒண்ணு சொன்னாங்க, இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர்கள் தான், இளைஞர்கள் நினைச்சா இந்த நாடு முன்னேறும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன கோட் வந்து நிறைய பேர் வந்து இதோட டெப்த் போய் பார்க்கல, சும்மா ஏதோ சொல்லியிருக்காங்க அப்துல் கலாம் ஐயா அப்படின்னு நினைக்கிறாங்க. உலக அளவுல பாத்தீங்கன்னா புரட்சிகள் வெடிச்சது, எல்லா டைம் புரட்சி வெடிச்சது பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு இமேஜ். இந்த புரட்சி வெடிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா நாட்டுல இளைஞர்களோட மக்கள் தொகை அதிகமா இருந்த போதுதான். சரிங்களா? சோ அதனாலதான் உலக நாடுகளே இந்தியாவை கண்டு பயப்படுறதுக்கு காரணம் இந்தியாவுல உள்ள இளைஞர்களின் மக்கள் தொகை ஜாஸ்தி இருக்கிறது. ஸோ அதனாலதான் அவங்களோட ஃபோக்கஸ் இளைஞர்களை காலி பண்ணணுன்ற ஃபோக்கஸ். இது த்ரூ சோசியல் மீடியாஸ் அண்ட் கேட்கெட்ஸ் மூலயமா ஆல்ரெடி அவங்களோட வேட்டையை தொடங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். சரிங்களா? இந்த விஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம், இந்த டாபிக் நாட் ஓன்லி இளைஞருக்கு மட்டும் கிடையாது, மாஸ் ஆடியன்ஸான மற்ற ஏஜ் குரூப்ல உள்ள எல்லார்களுக்கும் இதை டார்கெட் பண்ணி இந்த ஒரு கிரைம் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் சைபர் கிரைம் இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக். ஸோ இந்த சைபர் கிரைம்ல வெரைட்டிஸ், அதாவது டைப்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வகைகள் இருக்கு. அதாவது இதை பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா போகாம வெரைட்டிஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். இது யாராச்சும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டா நீங்க பாத்துக்கலாம். இதுல ஒரு சில விஷயங்கள்ல நான் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். அதாவது ஒரு டிரைவ் பை டவுன்லோட்ஸ், நீங்க ஏதாவது ஒரு டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது மூலயமா உங்களோட மொபைலோ இல்ல உங்க லேப்டாப்ல இருக்கிற டேட்டாவை அவங்க ஹேக் பண்ணி எடுக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு அட்டாக்ஸ், உங்களோட பாஸ்வேர்டை எல்லாத்தையுமே சேஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு சில சாஃப்ட்வேர் உள்ள அனுப்பி இன்டர்நெட் மூலயமா பண்ணுவாங்க. அடுத்தது பிஷிங் அப்படின்ற ஒரு இருக்கு, மால்வேர்னு ஒண்ணு இருக்கு, மேன் இன் த மிடில் அப்படின்றது இன்டர்நெட் மூலயமா நுழையிறது இருக்கு, மால்வேர்டிங் இருக்கு, ரோக் சாஃப்ட்வேர் இருக்கு, டுடூஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வகைகள் நிறைய இருந்தாலும் இது எப்படி பண்றாங்க இந்த சைபர் கிரைம் அப்படின்னா, டைரக்டா ஒரு பீப்புள் வந்து டைரக்டா உங்களை அப்ரோச் பண்ணி பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு, சார் உங்களோட மொபைல் ஒரு நிமிஷம் கொடுங்க சார், எனக்கு அர்ஜென்ட்டா கால் பண்ணுங்க சார், ரொம்ப எமர்ஜென்சி சார் அப்படின்வாங்க. ஸோ அந்த நீங்க பாவப்பட்டு கொடுக்கும்போது உங்க மொபைலை ஹேக் பண்ணி அதன் மூலயமா இன்டர்நெட் யூஸ் பண்ணி உங்களோட மொபைல் டேட்டாஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நிறைய இன்னை வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா த்ரூ ஃபோன் கால்ஸ், ஃபோன் கால் மூலயமா கால் பண்ணி உங்களோட டேட்டாஸை எடுக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ஸ், இது வந்து மொபைல் அஸ் வெல் அஸ் உங்களுடைய கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப். மொபைல்ல எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க இன்ஸ்டால் பண்ற அப்ளிகேஷன் மூலயமா கூட உங்களோட டேட்டாஸை எடுக்க முடியும். அதனாலதான் ரீசெண்டா நிறைய ஆப்ஸை வந்து, அதாவது குறிப்பிட்ட சைனாவில் உள்ள ஆப்ஸை வந்து பேன் பண்ணாங்க. காரணம் என்னன்னா, அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்றது மூலயமா அதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுப்பீங்க. இன்னும் ஒரு ஓப்பனா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட போனை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்றத அந்த கேட்கக்கூடிய அலோவ்ன்ற ஆப்ஷன்.
அது மூலயமா உங்களோட போட்டோஸ்ல இருந்து உங்களோட டேட்டாவில இருந்து கம்ப்ளீட் மொபைல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அங்க ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது ஒரு உதாரணம் இன்டர்நெட் மூலயமா பண்றது நான் ஒன்று சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி 3 வகையா இதெல்லாம் நிறைய இருக்கு. முக்கியமா 3 வகையா உங்கள்ட்ட இருந்து இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க ஹேக் பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது ரொம்ப நாளா பல வருடங்களா நடந்துட்டு இருக்குது. நான் இந்த பேங்க்ல இருந்து பேசுறேன் அப்படின்னு ஒரு நார்த் இந்தியன் ஃபோன் பண்ணுவாரு. ஃபோன் பண்ணி உங்களோட கார்டை ரினியூவல் பண்ணணும். இது எல்லாருக்கும் நடந்திருக்கும் நிச்சயமா. உங்களோட கார்டை ரினியூவல் பண்ணணும், ஏடிஎம் கார்டை ரினியூவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதற்கப்புறம் சிவிவி நம்பர் கேட்பாரு. சிவிவின்றது உங்களோட பர்சனல் ப்ரொடெக்ஷன் நம்பர். ஸோ உங்களோட அக்கௌண்ட்டுக்கு மெயின்டைன் பண்ற ஒரு ப்ரொடெக்ஷன். அது உங்களை தவிர வேற யாரும் உங்களோட நெருங்கிய தோஸ்து, உங்களோட ரிலேஷன்ஷிப் க்ளோஸ்ல இருக்கவங்க கூட அதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த சிவிவி நம்பரை கேட்கறது மூலயமா உங்களோட ஏடிஎம் கார்டை ரினியூவல் பண்ணிட்டு வாங்கிட்டு நிறைய பேர் அதை ஏமாந்தவங்க இருக்காங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு இதை நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், இன்னைக்கு அறியாமைன்றது குறைஞ்சிடுச்சு. எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது தான் இல்லாம, அதாவது தெரியும் இந்த மாதிரி ஹேக்கிங் நடக்குது தெரியும். இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பேங்க்ல தான் பண்ணிருப்பாங்களா அப்படின்ற அந்த புரிதல் இல்லாம என்ன பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டீடைல்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ அதனால புரிதல் வேணும். ஸோ இதனால ஒரு ஏஜ் குரூப் உள்ளவங்களும் சரி, இவங்கெல்லாம் டார்கெட் பண்றது பார்த்தீங்கன்னா ஏஜ் குரூப்ல, அப்புறம் ஏஜ் குரூப் மீன்ஸ் அதாவது வயது வந்தவர்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அறியாமையில இருக்கிற, புரியாமையில இருக்கிற கிராமப்புறத்து மக்கள், ஒரு அன்எஜுகேட்டட் இல்லிட்ரஸ் இல்லாதவங்க, இவங்கள்ட்ட தான் டார்கெட் பண்ணி மெயினா இந்த பேங்க் டீடைல்ஸ் வாங்க ஆரம்பிச்சாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சார். இதை பேசுறதுக்கு சார் இந்த மாசத்து தொடக்கத்துல வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா இதுவும் பேசுறேன். முக்கியமா இங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியாத சில விஷயங்கள் பத்தி நான் பேச போறேன். சரிங்களா? தொடக்கத்துல இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம போலாம். இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு விஷயமும். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இதை நான் சர்ச் பண்ணி ஒரு போட்டோஸ் போடணும்னு பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே சொல்ல போனா வயிற்றுச்சலா இருந்துச்சு. ஹவு டு மேக் எ ஃபேக் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்னு ஒரு கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி ஒரு இமேஜை பார்த்தேன். அந்த ஃபேக் ஃபேஸ்புக் ஐடி, ஃபேக் இன்ஸ்டாகிராம் ஐடி கிரியேட் பண்ணிட்டு அதன் மூலயமா உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறது. உதாரணத்துக்கு இங்க லட்சுமி நாராயண் சார் இருக்காங்க, ராமசாமி சார் இருக்காங்க, அவங்க பேர்ல இன்னொரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுது. இது அவங்களுக்கே நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் போடுறது. திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்ல மெசேஜ் வரும், இந்த மாதிரி நான் வெளியூர்ல மிஸ் ஆயிட்டேன், என்னோட போன் மிஸ் ஆயிடுச்சு, நான் இங்க ப்ரௌசிங் சென்டர்ல இருந்து பண்றேன், எனக்கு அர்ஜென்ட்டா இவ்வளவு 1000 பணம் தேவை. சில சமயத்துல நம்பி அனுப்பிலாம் இருக்காங்க சார், நிறைய நடந்திருக்கு. அதனாலதான் இதை நான் திருப்பி மென்ஷன் பண்ணி குறிப்பா சொல்றேன். அந்த மாதிரி பணம் வேணும்னு கேட்கறது. ஸோ இதுவும் காலங்காலமா இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் குறைஞ்சிருக்கே தவிர நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இது இது இன்னொரு டைப். ஸோ இதே மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதுல உங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களோட பர்சனல் கான்டாக்ட் கேட்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ் ஒரு ஃப்ரெண்ட் ஆகுறாரு உங்களுக்கு ஃபேஸ்புக்ல. ஏன்னா ஃபேஸ்புக்ல தான் யாரை வேணாலும் நம்ம ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்ணலாம், யாரோட வேணாலும் ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஒரு எங்கேயோ ஒரு ஒரு எக்ஸ் கண்ட்ரின்னு வச்சுங்க, இல்லை எக்ஸ் ஸ்டேட்னு வச்சுங்க, அங்க இருந்து ஒரு எக்ஸ் பர்சன் உங்களுக்கு ஃபேஸ்புக் ரெக்வஸ்ட் இல்லை இன்ஸ்டாகிராம் ரெக்வஸ்ட் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரெண்ட் ஆயிடுவீங்க. இந்த மாதிரி ஃபேஸ்புக்ல சில லிமிடேஷன்ஸ் இருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்லியா பேசலாம், உங்களோட பர்சனல் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்ட்டு கேட்கும்போது நீங்க பர்சனல் கான்டாக்ட் நம்பர் கொடுப்பீங்க. ரொம்ப ஜெயினா பேசுவாங்க ஆரம்பத்துல. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ்புக்ல இருந்து உங்களோட வாட்ஸ்அப்க்கு வருவாங்க. வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நல்லா உதாரணத்துக்கு இது குறிப்பா குறிப்பா ஏஜ்டு பீப்புள்ஸ், அதாவது ப்ரீ ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கும் போஸ்ட் ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற மேல் ஆண்களையும், அடுத்தது பிசினஸ் பீப்புள்ஸ் இவங்களையும், அதாவது ரொம்ப நல்ல ஒரு ஃபேஸ்புக்ல ஹை ப்ரொஃபைலா இருக்கிறவங்களையும் அவங்கள மானிட்டர் பண்ணி ஒரு கேங் செயல்பட்டு அந்த ஃபேஸ்புக்ல இருந்து இன்ஸ்டாவில இருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல பர்சனலா வந்த பிறகு அன்டைம்ல உங்களுக்கு மெசேஜ் வரும். எப்படி போயிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சேட் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களை ஸ்டிமுலேட் பண்ணி உங்களுடைய பர்சனல் விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபோன் கால்ஸ் அங்க இருக்கிற சைட்ல இருக்கிற ஒரு பெண்கள், அதாவது
அது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வீடியோ ஆல்ரெடி ஆன்லைன்ல இருக்கிற வீடியோ எடுத்து அதுல போஸ்ட் பண்றது. இல்லைன்னா டைரக்டா கூட அவங்க ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி அன்ட்ரெஸிங் பண்ணி அவங்கள வந்து ஸ்டிமுலேட் பண்ணி நீங்களும் அன்ட்ரெஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள ஸ்டிமுலேட் பண்ணி வீடியோ கால்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்களை பிளாக்மெயில் பண்றது. இதை நான் வந்து ஃபேஸ்புக்ல போட்டுருவேன், இன்ஸ்டால போட்டுருவேன். இந்த விஷயங்கள் நிறைய பேர் பேசுறதுக்கு யோசிப்பாங்கன்றதுனாலதான் நான் ஃபர்ஸ்ட் கையில எடுத்துருக்கேன். இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நான் தான் சொல்லிட்டேன், ஏஜ் குரூப்ஸ், அதாவது சீனியர் சிட்டிசன், அதாவது ப்ரீ ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க, போஸ்ட் ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க, பிளஸ் பிசினஸ் பீப்புள்ஸ், பிளஸ் ரொம்ப ஹை ப்ரொஃபைல்ல இருக்கிறவங்க, இது பயங்கரமா டார்கெட் நடந்துட்டு இருந்துச்சு. பல எஸ்பி ஆஃபீஸ்ல இதுக்கான கேசஸ் வந்துச்சு. ஆனா இதுலாம் அவங்க பயங்கர எக்ஸ்பர்ட்ஸ். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இது வந்து ஒருத்தர் 2 பேருன்னு கிடையாது. இது ஒரு பெரிய மாஃபியா கேங் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருந்த ஸ்டைல் சார். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், இல்ல தெரியாம இருக்கலாம். ஆனா இது வந்து புதுசு கிடையாது சார். இதெல்லாம் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. பல வருஷங்களா நடந்துட்டு இருக்கு இது வரைக்கும் பார்த்தது. ஆனா நம்ம இப்ப பார்க்க போறது கொஞ்சம் புதுசு. இதுல சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கிரைம் பண்றவங்க பாத்தீங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது சார். தே ஆர் வெரி வெரி எக்ஸ்பர்ட்ஸ். உங்களை விட இன்டர்நெட்டை எவ்வளவு, ஏன்னா ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிக்கும் போது அந்த டெக்னாலஜில என்னென்ன லூப் ஹோல்ஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு டீம் செயல்பட்டு, அதுல என்னென்னலாம் பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதுல என்னென்னலாம் லூப் ஹோல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் டீம்ஸ் தான் இந்த சைபர் கிரைம் பண்றாங்க. இங்க போட்டிருக்க இமேஜ் பார்த்தா சிலருக்கு ஷாக்கா இருக்கும். இவங்க வந்து ஃபேக்கா, இது வந்து நான் இதை பத்தி எல்லாம் ரிசர்ச் பண்ணும்போது ஒரு வீடியோட பார்த்தேன். அப்பதான் இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய டீட்டெயில் நான் சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த இன்ஃபர்மேஷன் யார் கொடுத்திருந்தாங்க அந்த வீடியோல அப்படின்னா, இரும்பு திரைன்னு ஒரு படம் வந்திருக்கு, எல்லாரும் பார்த்திருப்பீங்க. விஷால் சார் நடிச்சு ஒரு படம் வந்திருக்கு, 2 பார்ட் வந்து. ஸோ அதனோட இயக்குனர் வந்து சொல்லும் போது ஷாக் ஆனேன். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேக் ஐபிஎல்லை நடத்திருக்காங்க சார். ஃபாரின்ல இருந்து அந்த ஃபண்டை, அதாவது அமௌண்ட் திருடி இருக்காங்க ஒரு சில பர்சன்ஸ்ல இருந்து. ஃபேக் ஐபிஎல் நடத்தி, ஸோ யாரா இவனுங்க அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும். இது ஒரு நபர் இல்ல சார், ஒரு கேங் இல்ல சார், இது வந்து ஒரு ஊரு சார். தீரன் படம் பார்த்திருக்கீங்க. உண்மையா நடந்த சம்பவத்தின் அடிப்படையில ஒரு படம் உருவாக்கியிருப்பாங்க, தீரன் அப்படின்னு. நம்மளுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும், இதெல்லாம் கற்பனையா இல்ல உண்மையா அப்படின்னு. அது உண்மையா நடந்த சம்பவத்தின் அடிப்படையில உருவாக்கியிருப்பாங்க படம். ஸோ அங்க வந்து ஹீரோ நம்ம கார்த்திக் வந்து ஒரு ஊருக்கு போவாரு. அந்த ஊரே ஒரு கிரைம் பண்ற ஒரு டீமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஊர் பாத்தீங்கன்னா இதுதான் இவங்களோட வேலை, சைபர் கிரைம் அப்படின்றதுதான் வேலை. இந்த ஊர் பேரு ஜாம்தாரா. இது வந்து ஒரு படமா, டாக்குமெண்ட்ரியா, ஒரு வெப் சீரிஸா நெட்ஃபிளிக்ஸ்ல பண்ணியிருந்தாங்க. அதோட இமேஜ் தான் இது. இதுல உள்ளவங்க சைபர் கிரைம் பண்ணவங்க கிடையாது, இவங்க ஆர்டிஸ்ட். ஆனா ஜாம்தாரான்றது உண்மையா ஒரு ஊரு. இது ஜார்க்கண்ட்ல இருக்கு. இவங்க தான் இன்னைக்கு இன்டர்நெட்லயும் போன்லயும் கலக்கக்கூடிய சைபர் கிரைம் பண்ற மிக பெரிய மாஃபியா கேங். இவங்க தான் ஒரு ஊர் செயல்பட்டு இருக்கு. இவங்க இப்ப ரீசெண்டா என்ன பண்றாங்க அப்படின்னா, சேம் ஸ்ட்ராட்டஜி தான் சார். உங்களோட ஃபேஸ்புக் இல்ல இன்ஸ்டாவில் ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்கும். பட் இந்த முறை ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறவங்க யாரு அப்படின்னா, குறிப்பா யூஎஸ், லண்டன் அந்த மாதிரில இருக்கிற ஒரு ஃபாரின் பர்சன் அப்படின்ற ப்ரொஃபைல்ல ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. சேம் உங்கள்கிட்ட வாட்ஸ்அப்ல உங்களோட கான்டாக்ட் கேட்டு வருவாங்க. வந்த பிறகு உங்ககிட்ட பயங்கர ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு நல்ல மெசேஜ் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. நான் உதாரணத்துக்கு இங்க ஒரு மெசேஜ், யூ லுக் லைக் யூ ஹாவ் சச் எ குட் ஃபேஷன் சென்ஸ், ஐ லவ் யூ அவுட்ஃபிட் இன் தட் ஃபர்ஸ்ட் பிக் அப்படின்ட்டு உங்களை பத்தி புகழ்ந்து சொல்றது. இப்படியே உங்கள்கிட்ட வந்து காலையில சாப்பிட்டீங்களா, எப்படி போயிட்டு இருக்கு ப்ரொஃபைல் இப்படின்ட்டு உங்களை புகழ்ந்தும் சரி, ரொம்ப ப்ரொஃபஷனலாவும் சரி, ப்ராப்பரா ஒரு ஃபாரினர் மாதிரியே மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட நாள், அந்த நாள் வந்து ஒரு 10 நாளா இருக்கலாம். உங்களுடைய கம்ஃபர்டபிலிட்டி, நீங்க எந்த அளவு உங்களோட மனசு வந்து அவங்க மேல ஒரு ட்ரஸ்ட் வைக்கிறீங்க, எந்த அளவு அவங்கள பிலீவ் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து அந்த அடுத்த கட்ட மூவ தொடங்குவாங்க. ஸோ அது 10 நாளா இருக்கலாம், 20 நாளா இருக்கலாம். நீங்க அவங்கள எப்ப நம்புறீங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கான கேள்விகளையும் அவங்க உருவாக்கி கேட்பாங்க. ஸோ அப்ப வந்து செகண்ட் மூவ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் அடையாளமா நான் வந்து சில கிஃப்ட்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். எனக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து இந்த உலகத்துக்கு நிறைய நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். நான் வந்து
உங்களுக்கு ஏதாவது நான் gift கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால ப்ளீஸ் நீங்க வந்து என்னோட gift அக்செப்ட் பண்ணிக்கணும். உங்களோட பர்சனல் ஃபோன் நம்பர், அதாவது ஊர்ல ரிசீவ் பண்ற ஃபோன் நம்பர் பிளஸ் உங்களோட அட்ரஸ் இந்த டீடைல் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து எனக்கு நடந்த சம்பவங்கள் தாங்க. இது வந்து உண்மையா நடந்துகிட்டு இருக்கு. இத பத்தி நான் செஷன்ஸ் எடுக்கும்போது நிறைய பேருக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அப்போ வந்து நான் இதை ரிசர்ச் பண்றதுக்காக ஐ அக்செப்டட். ஸோ அனுப்புங்க அப்படின்னு கொடுத்த பிறகு இந்த மாதிரி ப்ராப்பரா ஒரு இன்வாய்ஸ் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த இன்வாய்ஸ் அனுப்பிட்டு அதோட ட்ராக்கிங் ஐடியும் அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த ட்ராக்கிங் ஐடி மூலயமா நீங்க இன்டர்நெட்ல போய் ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட் அட்ரஸ்ல போய் செக் பண்ணீங்கன்னா அது இங்கதான் லண்டன்ல இருந்து இப்ப கிளம்பிடுச்சு, இன்னைக்கு வந்து டிஸ்பேச் ஆயிடுச்சு அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் போடுவாங்க. ஸோ அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எந்த நாட்டுல இருக்கு, எங்க ரிசீவ் ஆயிருக்கு, எங்க இருந்து கிளம்புது இப்படின்ற வரைக்கும் ப்ராப்பரா பயங்கர ப்ரொஃபஷனலா அது நீங்க உள்ள ரொம்ப உங்களுக்கு டெக்னிக்கலா தெரிஞ்சா மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் வந்து B2B மார்க்கெட் பிளேஸ், ஆன்லைன் B2B மார்க்கெட் பிளேஸ்ல ஆல்ரெடி எனக்கு ஒரு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால ஒரு நார்மல் ட்ராக்கிங்ல ஒரு வெப்சைட்ல ப்ரொஃபஷனல் ட்ராக்கிங் எப்படி இருக்கோ, அன்ப்ரொஃபஷனலா எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சது. அப்ப ஆரம்பத்துல இருந்து எனக்கு நான் வந்து ஃபுல் டவுட்ஸோட தான் இதை வந்து நான் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்காவில வந்துருச்சு அப்படின்லாம் எல்லாமே பக்காவா இருக்கும். ஸோ அதன் பிறகு ஃபைனலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்க கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும், சார் இந்த மாதிரி நடந்துச்சு. அவர் நான் இருபத்தி டைரக்டர் சொன்னேன்ல, அவர் சொன்ன அந்த ஸ்டோரியை நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட். அடுத்தது என்னோட ஸ்டோரி சொல்றேன். அவர் ஒருத்தவர் வந்து உண்மையாவே இந்த மாதிரி கிஃப்ட் வருதுன்னு சொன்ன உடனே, சார் இது வந்து எனக்கோ இல்ல இரும்புத்திரை டைரக்டர் சொன்ன அந்த நபருக்கோ கிடையாது. நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் கூட எனக்கு வந்து ஒரு விஷயங்கள் இது சொன்னாங்க. நான் அந்த நபர் பெயரை குறிப்பிட விரும்பல. ஒரு பயங்கர சீனியர் பர்சன், சீனியர் சிட்டிசன். அவங்களுக்கும் இதே மாதிரி வந்துச்சு. அவங்களும் நம்பி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க டைரக்டா ஃபிளைட் பிடிச்சி பாம்பேயோ ஒரு டெல்லியோ எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை, அந்த ஊருக்கே போய் அமௌண்ட் அனுப்பிட்டு அந்த அந்த பார்சலை ரிசீவ் பண்றதுக்காக போயிருக்காங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது இது ஃபேக் அப்படின்ட்டு. அங்க போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல ட்ராக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இது பயங்கர ப்ரொஃபஷனலா பண்றாங்க, இது ட்ராக் பண்றது ரொம்ப கஷ்டம், அதனால உங்களோட சேஃப்டிக்கு நாங்க போலீஸ் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், தயவு செய்து ஊருக்கு ஃபிளைட் ஏறி போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இது எப்படி நடக்குது அப்படின்னா, அடுத்தது இதுல என்ன மாதிரி கிஃப்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆப்பிள் ஐபோனு, லேப்டாப்பு, ஒரு கோல்டு ஜுவல்லரி, ஒரு வாட்ச், இதெல்லாம் வந்து கடைசியா என்னன்னா இந்த அமௌண்ட், இந்த பார்சலை வந்து நீங்க ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா டியூட்டி ஃப்ரீ பே பண்ணணும். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கான பணமும் உள்ள இருக்கு கவர்ல. ஐநோ என்னோட gift தான் இது. ஸோ இதை வந்து பே பண்ணி நீ கொடுத்துரு, நான் வந்து உள்ள கவர் வச்சிருக்கேன் இப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இரும்புத்திரை டைரக்டர் சொன்ன மாதிரி அந்த கதையில ஒருத்தர் வந்து டைரக்டாவே போயிருக்காரு. ஒரு கார்ல வெயிட் பண்ணிட்டு, ஒரு ஜீப்ல வெயிட் பண்ணி இந்த மாதிரி இந்த டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு அதுல உட்காந்துருக்காங்க. அந்த அமௌண்ட் கேட்டிருக்காங்க, அந்த அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. கொடுத்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த பார்சல் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு, இன்னொரு அமௌண்ட் நீங்க பே பண்ணணும், அதை பே பண்ணிட்டீங்கன்னா அதுல வந்து இந்த பொருள்லாம் வச்சிருக்காங்க, அதனால எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டு அந்த அமௌண்ட்டையும், சார் மியூட் பண்ணுங்க, நான் எனக்கு அன்மியூட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, அந்த அமௌண்ட்டையும் கட்டி கடைசியில பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஆபீஸும் இல்லை, அப்படி ஒரு ஃபோன் நம்பரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு ஏமாந்த நபரை பத்தி அவர் சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரிதான் டாக்ஸ். நீங்க எந்த ஒரு ஃபாரின்ல இருந்து எந்த ஒரு பொருள் வந்தாலும் அந்த டாக்ஸ் நம்ம பே பண்ணாதான் அந்த பொருளை நமக்கு வாங்க முடியும். ஸோ அதை வந்து ஒரு யூஸ் பண்ணிட்டு இவங்க அந்த அமௌண்ட்டை வாங்குறதுக்காக தான் இந்த ஃபேக் பார்சல், ஃபேக் கிஃப்ட் அப்படின்றத இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங்கா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஆன்லைன்ல நிறைய சைபர் கிரைம்ஸ் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நம்மளுக்கு தெரியாத நிறைய வகைகள் இருக்கு சைபர் கிரைம்ஸ்ல. ஸோ இதுல வந்து இது ஒரு ரேஷியோ. த மோஸ்ட் காமன் டைப்ஸ் ஆஃப் சைபர் கிரைம் அப்படின்றதுல நம்பர் ஆஃப் அமெரிக்கன்ஸ் who fell victim to the following types of internet crime in 2021. 2021 அமெரிக்காவில் இதனால பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் எவ்வளவு பேரு, என்னென்ன கிரைம்ல அப்படின்ற ஒரு டீட்டெயில் நான் எடுத்தேன். ஸோ அந்த டீட்டெயில் இன்டர்நெட்ல இது அவைலபிள் இருக்கு. ஸோ அதில் விஷிங் ஸ்மிஷிங் அப்படின்றாங்க. ஸோ அதுல இவ்வளோ லட்சக்கணக்கான நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அமெரிக்காவில. இது நாட் ஒன்லி அமெரிக்கா, நம்ம ஊர்ல
இன்னைக்கு இளைஞர்களையும் குறிவைத்து நடக்குது, மாஸ் பீப்புளையும் குறிவைத்து நடந்துட்டு இருக்கு. அடுத்தது நான் பேமெண்ட், நான் டெலிவரி. இதுல வந்து இந்த கேட்டகரியிலும் நம்ம இப்ப சொன்ன அந்த கிரைம்ஸ் இந்த கேட்டகரியிலும் வரும். ஸோ அடுத்தது பர்சனல் டேட்டா பிரீச், ஐடென்டிஃபை தப்ட், எக்ஸ்டோர்ஷன், கான்ஃபிடன்ஸ் ரொமான்ஸ் ஃப்ராடு இதுலயும் வரும். கான்ஃபிடன்ஸ் ரொமான்ஸ் ஃப்ராட்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்னல அந்த போன் வீடியோஸ் காட்டி அதன் மூலயமா அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களை இஸ்டிமேட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அதன் பிறகு த்ரெட் பண்றது, பயமுறுத்தி பிளாக்மெயில் பண்றது. ஸோ அது ரொமான்ஸ் ஃப்ராட்லயும் வரும். டெக் சப்போர்ட், டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி சில கஸ்டமர் சர்வீஸ் மாதிரி பேசி அதன் மூலயமா ஆக்ட் பண்றது நடந்துகிட்டு இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற ஃப்ராட்ஸ் நடந்துட்டு இருக்கு. இது ஏகப்பட்ட கிரைம்ஸ் நடந்துருக்கு சார். நான் ரொம்ப ஒரு பேசிக் லெவல்ல தான் இன்னைக்கு நான் செஷன்ல சில கிரைம் சொல்லியிருக்கேன். நான் எடுத்த நேரங்கள் ஒரு 20 நிமிஷம் எடுத்துருப்பேன். ஆனா இந்த சப்ஜெக்ட் ஒரு நாள் இல்ல சார், 2 நாள் இல்ல சார், ஒரு வாரம் வரைக்கும் இந்த சைபர் கிரைம் வச்சு பேசலாம். சைபர் கிரைம்ல அவ்வளவு இன்டெப்த் இருக்கு. இது நடந்துட்டு இருக்கு. கிரைம் பத்தி பேசணும்னா அது ஒரு 2 வாரம் வச்சு பேசலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நிச்சயமா இந்த மார்னிங்ல நான் கொடுத்த விஷயங்கள் என்னடா காலையிலேயே ஒரு நெகட்டிவான விஷயங்களை பத்தி பேசணும் கூட சிலருக்கு எண்ணங்கள் இருக்கலாம் சார். சில நெகட்டிவை வந்து நம்ம பாசிட்டிவா மாற்ற வேண்டிய நிர்பந்தத்துல நம்ம இருக்கோம். ஸோ அதனால இந்த நெகட்டிவா நம்ம பாசிட்டிவ் ஆகணும் அப்படின்னா நம்மளோட யூசேஜ் ஆஃப் இன்டர்நெட்டும் சரி, யூசேஜ் ஆஃப் போன்ஸும் சரி, நம்மளை இன்னொருத்தவங்களை நம்புறதும் சரி. இந்த உலகம் ரொம்ப அழகான உலகம். உலகத்தில் உள்ள மனிதர்கள் ரொம்ப அழகானவர்கள், உள்ள நட்பு உறவுகளோட பழகக்கூடியவர்கள். ஆனா இந்த உலகத்துல நீங்க நம்ப வேண்டியது ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் சார், உங்களை மட்டும்தான். அதுக்காக நான் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்க கூடாதுன்னு சொல்ல, எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம். ஆனா நம்ப வேண்டியது உங்களை மட்டும்தான். அதனால இந்த உலகத்துல உங்களை சுற்றி நடக்கக்கூடிய கிரைம்ல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா அது உங்ககிட்ட தான் இருக்கு, உங்ககிட்ட இருந்து தான் தொடங்கணும். சிலர்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா சார் நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீங்க எடுக்கல அப்படின்னு. சார் இந்த போனுன்றது உங்களை தொடர்பு கொள்றதுக்காக தான், உங்களை தொந்தரவு பண்றதுக்காக கிடையாது சார். இந்த போனுக்கு அடிமையாகி நம்ம எந்த அளவு நம்ம நாட்களை வீணடிச்சுட்டு இருக்கோம். டைம் இஸ் ப்ரீஷியஸ், டைம் இஸ் மணின்னு சொல்லுவோம். இன்னைக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு சம்பாதிக்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. நான் நேற்று கூட ஒரு செஷன்ல சொல்லும் போது ராபர்ட் கியோசகி ஒரு ஆளுக்கு 1,50,000 ரூபாய் வாங்கி 100 பேருக்கு தான் இந்தியாவில ஒரு ட்ரைனிங் நடத்துனாருன்னு ஒரு உதாரணமா நான் சொன்னேன். 15 கோடி ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம பக்கத்துல சென்னையில ஒரே நாளைக்கு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா இந்த நேரத்தோட அருமை தெரியாம நம்ம போன் கால்ஸ்ல எவ்வளவு நேரங்கள் செலவழிச்சுட்டு இருக்கோம், இந்த நேரத்தை எந்த அளவு விட்டுட்டு இருக்கோம். லிமிட்டடா சில ஷெடியூல் கொடுங்க சார். நம்ம டெய்லி ஷெடியூல்ல இங்க முருகபாரதி சார் எல்லாம் நான் பத்தி ஏற்கனவே பேசியிருக்கேன், அதே விஷயங்கள் தான் சொல்லுவேன். போனை இந்த நேரத்துலதான் யூஸ் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு கட்டுப்பாடோட செயல்படுற முருகபாரதி சார் மாதிரி நபர்கள்லாம் இருக்காங்க. இந்த நேரத்துலதான் மெசேஜ் பார்க்கணும், இந்த நேரத்துல தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு ஷெடியூல் போட்டு பண்ணீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா இதுலயே மூழ்கி இருக்கிறதுனாலதான் இந்த ஒரு கிரைமுக்கு நம்ம ஆளாகிறோம். இதனோட இன்வால்மெண்ட்டும் இதனோட நம்ம இறங்குற விஷயங்களும் இது கம்மியாகும் போது நம்ம அந்த கிரைமை பத்தி யோசிப்போம். நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கான ஒரு நேரம் கிடைக்கும். நம்ம அதுலயே மூழ்கி இருக்கும் போது அந்த யோசிக்கிறதுக்கான நேரமே கிடைக்காது. இத ஒரு விஷயம் கூட ஒரு அறிவிப்படத்துல கூட சொல்லுவாங்க, இந்த பொருளை வாங்குலாம் இல்ல வாங்கித்தான் ஆகணும்ன்ற மாதிரி மென்டாலிட்டி கிரியேட் பண்ணிடுவாங்க. ஒரு காலத்துல பொழுது போகிறதுக்காக தான் வந்து டிவின்றது வந்துச்சு, மீடியான்னு வந்துச்சு. இன்னைக்கு பொழுது போகிறதே நைட்டு 10 மணி 11 மணி உட்காந்து டிவி பார்த்துட்டு 11 மணி படுத்து தூங்குற இடத்துல எதுக்கு சார் மொபைலு, எதுக்கு சார் டிவி? படுத்து தூங்குற நேரத்துலயும் மொபைல் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பொழுதே அதுலதான் போயிட்டு இருக்கு, ஒரு அடிமை ஆக்கிட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய மாஃபியான்றது நமக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். உலக நாடுகள் இந்தியாவை டார்கெட் வைக்குது. இந்தியாவுல பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்கு. இந்தியாவோட வளர்ச்சியை தடுக்கணும்ட்டு ஒரு இன்டைரக்ட் ஒரு கிரைம் நடந்துட்டு இருக்கு. இது உலக அளவுல நடந்தாலும் இந்த சைபர் கிரைம் அதிகமா நடக்கக்கூடிய நாடுல இந்தியாவும் ஒரு முக்கிய நாடா இருக்குன்னா அது இந்தியாவின் வளர்ச்சியை தடுப்பதற்காக பல நாடுகள் டைரக்டாவும் இன்டைரக்டாவும் ஒரு வார் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி தான் நடந்துட்டு இருக்கு. 3ஆம் உலக போர் நடக்கலன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. 3ஆம் உலக போர் இந்த சைபர் கிரைம் இன்டர்நெட்ல தான் நடந்துகிட்டு இருக்குன்றது ஒரு மறைக்கப்பட்ட ஒரு நிதர்சனமான உண்மை. ஒரு காலை வேளையில இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு உதாரணமா தான் நான் இங்க சொல்லியிருக்கேன். கடைசியா இந்த விஷயத்த திருப்பியும் ஒரு தடவை ரீகால் அண்ட் ரீகேப் நான் பண்றதுக்கு காரணம்,
சிலர் லேட்டா கூட வந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த விஷயங்கள் போய் சேரும். ஏன்னா கிட்டத்தட்ட 25 பேர் மேல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 25 பேர் மேல இருக்கும். ஸோ அவங்களுக்கு திருப்பியும் இந்த விஷயங்கள் கிடைக்கணுன்றதுக்காக நான் இந்த விஷயத்த ரீகேப் பண்றோம். கிரைம்ன்றது ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கு சார். குற்றங்கள்ன்றது ஒரு தனி மனிதனையோ இல்ல ஒரு சமூகத்தையோ பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே குற்றங்கள் தான் சொல்லலாம். ஸோ அந்த வகையில இன்னைய வரைக்கும் குற்றங்கள் குறைந்து கொண்டிருந்தாலும் அதிகமா இருந்தாலும் இந்த குற்றங்கள் இன்னைய வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. வெஹிக்கிள் தெஃப்டா இருக்கட்டும், ஹவுஸ் தெஃப்டா இருக்கட்டும், கிட்னாப்பிங்கா இருக்கட்டும். ஹவுஸ் தெஃப்ட்ன்றது ஆச்சரியமா இருக்கும். கிணத்த காணோம் சார் அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் இடத்த காணோன்ற மாதிரி ஆக்குபைடு எல்லாம் நிறைய இருக்கு. அதான் ஹவுஸ் தெஃப்ட். இட இடம் அதாவது ப்ராப்பர்ட்டி தெஃப்ட் ஆர் ஹவுஸ் தெஃப்ட் ரெண்டுமே வரும். கிட்னாப்பிங் இன்னை வரையும் கிட்னாப்பிங் நடந்துட்டு இருக்கு சார். ரீசெண்டா ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு நான் இதை ரீகேப் ஃபினிஷ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு தொண்டு நிறுவனத்தை வேலை செய்யும் போது எனக்கு ஒரு அங்க என்னோட பணிபுரிந்தவர் திடீர்னு ஒரு 4 நாள் முன்னாடி ஃபோன் பண்ணார். இந்த விஷயமா நான் வந்து சிடபிள்யூசில கூட ரீசெண்டா நான் பேசுறேன். சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில அங்க எனக்கு ஒரு நண்பர் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு ஐடியா கேட்கலாம். ஒரு தொண்டு நிறுவனத்துல அடாப்ட் பண்ண ஒரு சைல்டு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க தான். அம்மா அப்பா இருப்பாங்க. ஆனா அவங்க வறுமையில இருந்தாங்கன்னா அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணிருக்காங்க. அந்த குழந்தைக்கான ஸ்பான்சர் அந்த தொண்டு நிறுவனம் பண்ணுவாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 19, 20 வயசு ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு. குழந்தையில இருந்து வளரின பெண்ணா மாறிட்டாங்க. ஸோ அவங்க வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டரோட நிறைய இன்ஸ்டாகிராம்ல பேசிட்டு இருக்காங்க. பர்சனல் கான்டாக்ட்ஸ் வந்து அந்த பேரண்ட்ஸ்ட கேட்கும்போது அந்த குழந்தைகிட்ட கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லியிருக்கா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஒரு 4 நாள் முன்னாடி என்ன நடந்ததுன்னா அந்த பொண்ணு காணா சார். மிஸ் சார். போன் சுவிட்ச் ஆஃப் சார். கிட்னாப்பிங் இன்றைய வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இன்டர்நெட் மூலயமா கூட. ஸோ அதனால இதுவும் ஒரு வகையான சைபர் கிரைம். ஸோ கிட்னாப்பிங்லாம் பழசு சார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நடந்துட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய கிரைம்ஸ் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதோட லிஸ்ட் தான் நான் இங்க போட்டிருக்கேன். ஸோ உலக நாடுகள் அளவுல சில விஷயங்களை பத்தி நம்ம பேசணும். ஸோ அதுல அப்துல் கலாம் ஐயா இளைஞர்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இளைஞர்கள் தான் நாளை இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு ரெவல்யூஷன் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் இளைஞர்கள் தான். ஒவ்வொரு நாட்டிலையும் ரெவல்யூஷன் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல உள்ள இளைஞர்களின் மக்கள் தொகை தான் முக்கியமான காரணம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு இந்தியாவை கண்டு பயப்படுறதுக்கு காரணம் உலகத்திலே இந்தியா தான் வந்து மக்கள் தொகையில் இப்ப லீடிங் வந்தாலும் பல வருடங்களாக இந்தியாவில் இளைஞர்களின் மக்கள் தொகை உலக அளவுல ஜாஸ்தி. ஸோ அப்துல் கலாம் ஐயா இருந்த காலத்துல இருந்து அதனாலதான் இளைஞர்களை இன்டைரக்டா இந்த மீடியா இந்த கேட்கெட்ஸ் மூலயமா டார்கெட் பண்ணி அவங்க காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இளைஞர்கள் மட்டும் கிடையாது. இந்த சைபர் கிரைம்ன்றது மற்ற ஆடியன்ஸையும் ஃபோக்கஸ் பண்றாங்க. மாஸ் ஆடியன்ஸையும் இந்த சைபர் கிரைம் ஃபோக்கஸ் பண்றாங்க. சைபர் கிரைமோட வெரைட்டிஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அதோட டைப்ஸ் தான் நம்ம இதுல இந்த போட்டோல இருக்கு. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சைபர் கிரைம்ஸ் எப்படி பண்றாங்க? டைரக்டா பீப்புள் மூலயமா வந்து உங்களோட போனை யூஸ் பண்ணி அதன் மூலயமா பண்றாங்க. அடுத்தது போன் கால் மூலயமா பண்றாங்க. அடுத்தது இன்டர்நெட் மூலயமா பண்றாங்க அப்படின்றது எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்தது இது பாரம்பரியமா பல வருடங்களாக பண்ணிட்டு இருக்க ஒரு கிரைம். பேங்க்ல இருந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஏடிஎம் கார்டு டீடைல்ஸ் கேட்டு உங்களோட பேங்க் டீடைல்ஸ் கேட்டு அதன் மூலயமா பணம் எடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேக் ஐடி, உங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஃபேக் ஐடி, ஃபேஸ்புக்ல ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி உங்கள்கிட்ட பணம் கேட்கறது. மற்றவங்களோட உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட உங்க மாதிரியே பேசி பணம் கேட்கறது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை மாட்டிட்டு பணம் கேட்கறது. இதுவும் காலகாலமா நடந்துட்டு இருக்க ஒரு கிரைம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இது சமீப காலமா நடந்துட்டு இருக்க ஒரு கிரைம். அதாவது ஸ்டிமுலேட் பண்ணி போன் வீடியோஸ் மூலயமா அவங்கள ஸ்டிமுலேட் பண்ணி அவங்கள அண்ட்ரெஸ் பண்ண வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி அது மூலயமா ஃபேஸ்புக்லயோ இல்ல ட்விட்டர்லயோ இல்ல இன்ஸ்டாவிலயோ அந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்லோட் பண்ணிடுவோம், உங்களோட இமேஜஸ் ஸ்பாயில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பணம் கேட்டு த்ரெட் பண்ற கிரைம் நடந்துட்டு இருக்கு. இந்த வகையில இப்ப புதுசா ஒரு கிரைம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இதை நடத்துறவங்க ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் ஃபேக் ஐபிஎல கூட பண்ணிருக்காங்கன்றது பார்த்தோம். ஸோ அது வந்து ஒரு நாள் ஒரு ஒரு ஆள் கிடையாது, ஒரு கேங்க் கிடையாது, ஒரு ஊரே செயல்பட்டு இருக்கு. தீரன் படத்துல காட்டுற மாதிரி அப்படின்றது ஜாம்தாராவை பத்தி பார்த்தோம். இது ஜார்க்கண்ட்ல இருக்குன்றத பார்த்தோம். இது சேம் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்றாங்க. ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாக்ல ஒரு ஃபாரின் ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அவங்க உங்ககிட்ட ஒரு மெசேஜ் பண்ணி ஃபேஸ்புக்ல இருந்து இன்ஸ்டாவில இருந்து வாட்ஸ்அப் நம்பர் கேட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி அதன் மூலயமா உங்களோட நட்புறோட கிரியேட் பண்ணி உங்களோட ஒரு நல்ல ரேப்போ கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நட்புக்கு இலக்கணமா ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்ட்டு நல்ல காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் அனுப்புறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்வாய்ஸ் எல்லாம் அனுப்பி ட்ராக்கிங் டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பி அதன் பிறகு இவ்வளவு டியூட்டி ஃப்ரீ டாக்ஸ் அனுப்பணும் அப்படின்ட்டு அது மூலயமா காசை அடிச்சுட்டு உங்களை ஏமாத்துற கிரைம் இதை பத்தி பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய கிரைம்கள் நடந்துட்டு இருக்கு சைபர் கிரைம்ல அப்படின்றத ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பார்த்தோம். ஸோ இந்த வகையில் இந்த செஷன்
நிச்சயமாக இங்கு இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும்னு நம்பி இந்த காலை வேளையில் இவ்வளவு நேரம் இங்க இருக்கக்கூடிய இருந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியுணர்வை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி குமரேசன் சார். நல்லதொரு தலைப்பில் இன்று முதல் நாளாக இந்த மாதம் பிப்ரவரி 2024 முதல் நாளில் ஒரு பயிற்சி வகுப்பை துவக்கி இருக்கின்றீர்கள். அவேர்னஸ் ஆன் சைபர் கிரைம். இந்த நிகழ்ச்சி இதை ஒட்டி இந்த மாதம் முழுவதும் பல்வேறு ஆளுமைகள் வந்து இங்க பயிற்சி அளிக்க இருக்கிறார்கள். அந்த வகையில் உங்களுடைய பயிற்சி அனைவருக்கும் ஒரு ஐ ஓப்பனராக இருந்திருக்கும் என்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. முதலாவதாக வீரசேகரன் அவர்கள் தனது பின்னூட்டத்தை வழங்குவார்கள். அதற்கு முன்னதாக நித்யா தேவி தான் ஃபர்ஸ்ட் கை தூக்கி இருந்தாங்க, ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வழங்கிட்டு அதுக்கப்புறம் வீரசேகரன் சார் வழங்குவார். நித்யா தேவி மேடம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் சார். செம்மையா இருந்தது. என்ன சொல்ல வார்த்தைகளே கிடைக்கல, அகராதியிலன்னு சொல்லலாம். அவ்வளவு அருமையா இருந்தது நிஜமாவே. நிறைய பேர், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இத டைட்டில் போட்டோன்னே நான் கேட்டேன், என்ன அதுன்னே தெரியல சார். சைபர் கிரைம்னு ஒண்ணு கொடுத்துருக்கீங்களே, எதுக்கு சார்? குற்றம் நடந்தது எங்கே, இதெல்லாமா இருக்கும், உள்ள இது மாதிரி இருக்குமோ அப்படின்னு. நல்ல சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. நீங்க சொல்ல சொல்ல எங்க வாழ்க்கையில நடந்த அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நினைவுக்கு வருது. பரவாயில்ல, நல்லா சூப்பரா இருந்தது. நிறைய அவேர்னஸா இருக்கும். நிஜமா எல்லாருக்கும் இக்னோரன்ஸ் போயிடுச்சுன்னு சொன்னீங்க. அவேர்னஸ் வரணும்ன்றதுதான் நம்மளுடைய நோக்கம்னு சொன்னீங்க. நிறைய விடயங்களை கொடுத்திருக்கீங்க. மென்மேலும் வளர வேணும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி நித்யா தேவி மேடம் அவர்களே. அடுத்ததாக திரு வீரசேகரன் சார் அவர்கள் பின்னூட்டம் வழங்குவார்கள். அன்பு எளிமைய சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு பெரிய விடை இன்னைக்கு கிடைச்சது. இந்த நட்புலரின்னு ஆரம்பிச்சு டெய்லி இவ்வளவு ஆர்கனைஸ் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியும். இப்படி டெய்லி செய்யறாங்களே, இதுக்கு என்ன காரணங்கிறதுக்கு முதல் வரியிலேயே திரு குமரேசன் அவர்கள் சொல்லிட்டாங்க. சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய, சம்திங் we have to do to the society. இத நான் எப்படி லிங்க் பண்ணி பாக்குறேன்னா, மேன் இஸ் அ சோசியல் அனிமல் வாங்குறாங்க. அவன் தனியா இயங்க முடியாது, ஏதோ சமுதாயத்தோட சேர்ந்துதான் இயங்க முடியும். அதுக்குரிய விடை கிடைச்சிருச்சு. குமரேசன் ஐயா அவர்களுக்காக நான் இத சொல்றேன். இந்த புத்தகத்தை பாத்தீங்கன்னா, அவரும் புத்தகத்தை காட்டினாங்க. இந்த புத்தகத்தை பாத்தீங்கன்னா, திருக்குறள் குமரேச வெண்பா, ஜெகவீர பாண்டியன் அவர்கள் எழுதியிருக்காங்க, 13 வால்யூம். இந்த குமரேசன்ங்கிறதுல எனக்கு மைண்ட்ல அப்படி ஒரு கிளிக் கிடைச்சதுனால பேரு குமரேசன், இவரு குமரேச வெண்பாங்கிறதுனால உங்களோட அன்போடு ஷேர் பண்ணிக்கிறேன். குமரேச வெண்பா ஒண்ணு முடிஞ்சிடுச்சு. ரெண்டாவது, ஐயா 11வது பிரசிடென்டா இருந்த, 10 பேர் அதுக்கு முன்னாடி இருந்துட்டாங்க, 11வது பிரசிடென்டா இருந்த ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை பத்தி சொன்னாங்க. ஐயோ, முடிஞ்சா குறிச்சிங்க. 268வது குறள், 268. தன்னுயிர் தானற பெற்றான ஏனைய மண்ணுயிர் எல்லாம் வணங்கும். தன்னுயிர் சுயநலம், தான் அகம்பாவம், இந்த ரெண்டையும் இழந்துட்டா, சுயநலத்தையும் அகம்பாவத்தையும் இழந்துட்டா, மண்ணுயிர் எல்லாம் வணங்குங்கிறதுக்கு 208வது குறள் அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு மிகவும் பொருந்தும். அது முடிஞ்சு போச்சு. இந்த கிரைமை பத்தி, சைபர் கிரைமை பத்தி ரொம்ப அருமையா செக்ரிகேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இத பத்தி பேசுறதுன்னா வருஷம் பூரா பேசிட்டு இருக்கலாம். 10 குற்ற வகைகள். அந்த 10 குற்ற வகைகள் ஹவு இட் இஸ் ஹேப்பனிங், 8 வகைகள்ல உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த 10ஐயும் 8ஐயும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். அது அடுத்தது, இப்ப கிரைம்ல வந்து ஒண்ணு லேட்டஸ்டா சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செய்து நேரத்தை எடுத்துக்கிறேன்னு நினைக்காங்க, முடிச்சிடறேன். ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், மனித மூளைகள் மேலேயே செய்ய முடியும்னு. அதுல இருந்து ஒரு டெவலப்பா என்ன சொல்றாங்கன்னா, சாட் ஜிபிடி. ஜிபிடிங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, கேதரிங், ப்ராசஸிங் அண்ட் டிரான்ஸ்மிட்டிங். சாட் ஜிபிடி அதுல மிக நல்ல பயன்பாடை அடைஞ்சிக்க முடியும். ஆனா இந்த ஆனாவுக்கு தான் இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டை யூஸ் பண்ணி எதை வேணாலும் ஃபேக்காவும் செய்ய முடியுங்க. அப்ப இதுக்கு எங்க நம்ம போனோம், 1800வது ஆண்டுகள்ல நோபல் பிரைஸ சொல்ல ஆல்பர்ட் நோபல் வந்து டைனமிக்க தான் உருவாக்குனாரு.
டைனமைட். அது அவர் வந்து கல்லு உடைக்கிறதுக்காக தான் ஆரம்பிச்சாரு. ஆனா நம்ம எங்க போய் நின்னோம்? நாகசாகி ஹிரோஷிமாவுல பாம போடுற லெவலுக்கு போய் நின்னுட்டோம். டெக்னாலஜியை நம்ம நல்லபடியா பயன்படுத்தினா நல்லா போகலாம், தீமையான வழிகளை பயன்படுத்தினா தீமையான வழிகளை போயிடுவோம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இன்றைய இந்த மாசம் பூரா நமக்கு நல்ல செய்திகள் கிடைக்க போகுது. இதை நல்லா நம்ம வந்து பயன்படுத்திக் கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான அன்பான வாழ்த்துக்கள். நேரத்தை அதிகமா எடுத்துறதுக்கு மன்னிக்கவும். நன்றி, வணக்கம். நன்றி வீரசாகரன். லட்சுமிநாதன் சார், பிரிவிலேஜ் இடையூறுக்கு மன்னிக்கவும். சொல்லுங்க சார். நான் இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன் சார். வீரசேகரன் சார், உங்களோட ஃபீட்பேக் நன்றி. நிறைய தகவல்கள் கொடுக்குறீங்க. ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த மாசத்துல நீங்களும் ஒரு செஷன் எடுக்கணும் அப்படின்றது வேண்டுகோளா வச்சுக்கிறேன். ஸோ அங்க வந்து இன்னும் டீட்டெயிலா நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். மற்றவர்களுக்கும் இதே வேண்டுகோள் தான். எல்லாருக்கும் விஷயங்கள் தெரியும். உங்களுடைய கண்டென்ட்டை இங்க டெலிவர் பண்ணாம இங்க உள்ள இந்த செஷனோட ஃபீட்பேக் சொல்லுங்க. உங்களோட கண்டென்ட்டை ஒரு செஷனா எடுக்கணும்ன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி ஐயா, நன்றி ஐயா. எடுக்கலாம். நன்றி. அடுத்ததாக பிருத்திவிராஜன் சார் தனது பின்னூட்டத்தை வழங்குவார்கள். இனிய காலை பொழுதிலே நட்புலரியில் இணைந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் காலை வணக்கம். ரொம்ப அருமையான கண்டென்ட். நான் முதல்ல யோசிக்கும் போதே சார் கண்ணனை கேள்விப்படும் போது நினைச்சேன் இந்த மாசம் நல்லா விருந்து இருக்கும் எல்லாருக்கும் அப்படின்ட்டு. நிறைய பேச வேண்டியது நிறைய இருக்கு சார். நானும் ஒரு நாள் செஷன் எடுப்பேன். அப்ப நான் அந்த கண்டென்ட் நான் பேசுறேன். குமரேசன் சார் வந்து அவங்க சொன்ன முதல் வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்த சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறவங்க எல்லாம் சேர்ந்த கூட்டம் இது நட்புலரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு சார், மியூட் ஆயிடுத்து, அன்மியூட் பண்ணுங்க சார். பிருத்திவிராஜன் சார், உங்க வாய்ஸ் மியூட் ஆயிடுத்து. பெரிய விஷயம், நிறைய விஷயம் கவர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து இன்னும் பெரிய கடல் வச்சுக்கோங்களேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அதில் எடுத்துட்டு போக முடியும். ரொம்ப அருமையா இருந்தது. எவ்ரி ஒன் இஸ் என்ஜாய்டு. நிறைய பேர் ஒரு 20-25 பேர் வந்து பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார், குமரேசன் சார். நன்றி பிருத்திவிராஜன் சார். அடுத்து சுமதி மேடம் அவர்கள் தனது பின்னூட்டத்தை வழங்குவார்கள். அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள். குமரேசன் சார், இன்னைக்கு செஷன் சூப்பர். அதே நேரத்தில் இன்னைக்கு சொன்ன இந்த ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்றாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அது எங்க வீட்லயும் ஒரு விஷயம் நடந்திருக்கு. எங்க மருமக பேர்ல ஒரு ஐடி கிரியேட் பண்ணி என் பொண்ணுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. எங்க மருமக ஃபோன் பண்ற மாதிரி ஒரு அர்ஜென்ட்டா ஒரு 10,000 தேவைப்படுது, உடனே அக்கௌண்ட்ல போடுங்கன்ட்டு. இதுல என்ன ஒரு பியூட்டினா, அவர் எந்த ஃப்ரெண்டுகிட்டயுமே என் பொண்ணோட ஃப்ரெண்டுகிட்ட என் பொண்ணு இல்லாம அவர் எப்பவுமே பேச மாட்டார். அதனால அந்த பொண்ணுக்கு டவுட் வந்துட்டு நேரா ஃபோன் பண்ணி என் பொண்ணுகிட்ட பேசியிருக்கா. ஏன்னா இது மாதிரி அண்ணா வந்து 10,000 ரூபாய் கேட்டாரு அப்படின்னு. அவர் அதெல்லாம் கேட்க மாட்டாரே அப்படின்னு சொல்லியிருக்கா. உடனே ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு பாரு, இந்த ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி எல்லாம் பேசுறாங்க, அதுவா இருக்குமோ, ஒரு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லவே உடனே ஃபோன் பண்ணி அவ பேசியிருக்கா. அதுக்கப்புறம் அவர் உள்ள போய் பார்க்கும்போது அவருடைய ஃபேஸ்புக் ஐடி மாதிரியே இன்னொரு ஐடி கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அது மாதிரிலாம் நான் எதுவும் கேட்கல, அவங்க எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை போயிட்டு கேன்சல் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த இன்சிடென்ட் நீங்க சொல்லும்போது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இது போல நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம் கண்டிப்பாக. ஸோ நல்ல ஒரு விஷயத்தை எடுத்து கூறி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தருணத்துல கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி சுமதி மேடம். தங்களுடைய சொந்த அனுபவத்தை இங்கே பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. அடுத்ததாக இங்கே நீண்ட இடைவெளிக்கு பின் இங்கே இணைந்திருக்கக்கூடிய அருணகிரி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. நீங்க பின்னூட்டத்தை வழங்கலாம். ஹலோ, பேசலாம். நீங்க அருணகிரி சார், நீங்க பேசலாம். குட் மார்னிங் நட்புலரி. குட் மார்னிங் குமரேசன் சார். ஆக்சுவலா சைபரை பத்தி இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான அவேர்னஸ். இந்த மாசம் முழுக்க வந்து சைபர், அதாவது நம்ம வந்து ஆரம்பத்துல ஸ்டோன் ஏஜ் வந்து ஆரம்பிச்சு பிரான்ஸ் ஏஜுக்கு வந்தோம், அயன் ஏஜுக்கு வந்தோம், கிளாசிக்கல் எரா வந்தோம், மீடியாவல், அப்புறம் அர்லி மாடர்ன் வந்தோம். இப்போ மாடர்ன் எராவில் இருந்துட்டு இப்போ சைபர் எராவில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சைபர் எராவை பயன்படுத்தி நிறைய குற்றங்கள் நடந்தப்ப அதை வந்து தண்டிக்கிறதுக்கு கூட ஆரம்பத்துல சட்டங்கள் இல்லை. ஏன்னா சட்டங்கள் ஏற்றும் போது வந்து கம்ப்யூட்டர் கிடையாது. ஸோ அதை வந்து முதல் முறையா அக்டோபர் 17, 2000 தான் வந்து சைபருக்கான செக்யூரிட்டி ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க. ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு குமரேசன் சார் வந்து சைபரை பயன்படுத்தி என்னென்ன வழிகளில் வந்து நம்மளை ஏமாற்றப்படலாம் அப்படின்றத
ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லான கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு வந்து அவேர்னஸை கொடுத்துருக்காங்க அந்த காலையில. மிக்க நன்றி சார். ஸோ தொடர்ந்து இந்த மாதங்கள் வந்து சைபர் சம்பந்தமான விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. எனக்கு வந்து கம்ப்யூட்டர் தெரியாது, நான் கம்ப்யூட்டர் பயன்படுத்தல அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். நினைச்சோம்னா டெஃபினட்டா நம்ம வந்து இந்த வேர்ல்டுல இல்லை. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே வந்து சைபர் வேர்ல்டு, விர்ச்சுவல் ரியாலிட்டி, அதாவது மெய்நிகர் உலகத்துல தான் வாழ்ந்துன்னு இருக்கோம். ஸோ அப்போ வந்து நம்மளை அறியாமையே நம்மளுடைய தகவல்கள் வந்து மற்றவங்க நம்மளை பத்தி எடுத்துக்கிறதுல வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மார்பிங் பண்ணி நம்ம போட்டோ போட்டு தலையை மாற்றி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட பண்ணிடுவாங்க. அதை நம்ம வந்து தெளிவா இருந்தோம்னா டெஃபினட்டா நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத டேக் ஹோம் மெசேஜ் எடுத்துக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி. நன்றி அருணகிரி சார். அடுத்ததாக தாமோதரன் சார் தனது பின்னூட்டத்தை வழங்குவார். நற்புலரிக்கு காலை வணக்கம். சைபர் கிரைம் பற்றி திரு குமரேசன் அவர்கள் மிக விளக்கமாக குறிப்பு கொடுத்திருக்கின்றார். இதை வைத்து இந்த மாதம் பேசுபவர்கள் மிக சிறப்பாக பேசுவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். நானும் ஒரு நாள் இதில் கலந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை நானும் தெரிவிக்கலாம் என்று இருக்கின்றேன். நன்றி சார். இன்றைய பொழுது சிறப்பான பொழுதாக அமைந்ததற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நன்றாக இருக்கும். நன்றி நன்றி தாமோதர் சார். நன்றி தாமோதர் சார். அடுத்து ஏவிஆர் அவர்கள் தனது பின்னூட்டத்தை வழங்குவார். ஏவி ராமநாதன் சார். கேக்குதா? பேசுங்க சார். கேக்குதா சார்? பேசுங்க. கேக்குது சார். அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள். ஒரு வித்தியாசமான தலைப்பு, எனக்கு பழக்கம் இல்லாத தலைப்பு. இதுவரை எனக்கு அவ்வளவு இதுல அனுபவமும் கிடையாது, அதுல உள்ள பட்டறிவும் கிடையாது. அனுபவ அறிவு என்று சொல்ல பட்டறிவும் கிடையாது, நாலெட்ஜும் அவ்வளவா கிடையாது எனக்கு. ஆனா தினசரி எனக்கு இந்த குமரேசன் அவர்கள் சொல்வது போல ஒரு ரிஸ்க் நிறைய வந்துகிட்டே இருக்கு. அதாவது உங்க பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்க, உங்களுடைய கார்டை மாற்றணும், உங்களுடைய பேங்குடைய அக்கௌண்ட் சம்பந்தமா டீட்டெயில்ஸ் கொடுங்க சொல்லி எனக்கு எஸ்எம்எஸ்லையும் மொபைல் டைரக்ட் கால்லையும் இமெயிலையும் எனக்கு வந்துட்டு இருக்கு மெசேஜ். அப்புறம் கிஃப்ட் வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்திருக்கு. அது எல்லாத்தையும் நான் அது கண்டுக்காம அதை அலட்சியப்படுத்தி தப்பித்து கொண்டே இருக்கிறேன். ஸோ திரு குமரேசன் அவர்கள் என்று சொன்னது மிக அருமையான ஒரு தகவல். ஸோ நான் தொடர்ந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி நிறைய ஏமாற்று வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறேன் என்பதை திரும்பவும் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய விதத்தில் மிக அருமையான தன்னுடைய அனுபவத்தாலும் தன்னுடைய அறிவாலும் நல்ல விஷயங்களை நமக்கு எல்லோருக்கும் சொல்லியிருக்கிறார். அந்த விஷயத்தில் ஒரு அருமையான தலைப்பை கொடுத்தது மட்டுமில்லாமல் நல்ல கருத்துக்களையும் சொல்லி தொடங்கி வைத்து நல்ல கருத்துக்களை பலர் சொல்வதற்காக தூண்டிவிடக்கூடிய திரு குமரேசனுடைய முயற்சி மனப்பூர்வமான பாராட்டுதலுக்குரியது. அவருக்கு மனப்பூர்வமான பாராட்டுக்கள். ஸோ இந்த ஏமாற்று வேலையை இந்த நம்ம நார்மலா ஏமாந்தோம்னா அது ஏமாறுகிறோம்னு அர்த்தம். இந்த எலக்ட்ரானிக்கா ஏமாறுறதுனால ஈமாறுதல்னு சொல்லலாம். ஸோ ஏமாறாதே ஈமாறாதேன்னு தலைப்பு கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நகைச்சுவையா சொல்றேன். ஸோ ஈமாறாதேங்கிற பிசினஸ் நல்ல பிசினஸ். இது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப 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 காஷஸோட இருக்க வேண்டிய ஒரு முக்கியமானது. அது முக்கியமான சொன்னாரு, இந்தியா மிக வளர்ச்சி அடைந்த மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான நாடு. இந்த நாட்டை குறிவைத்து நிறைய பேர் சைபர் கிரைம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே குடிமக்களாகிய நாம் அனைவரும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக அருமையாக ஒரு முத்தாய்ப்பாக கடைசியாக சொல்லியிருக்கிறார். நல்ல அருமையான கருத்துக்கள், நல்ல அருமையான விஷயங்கள். அது சொன்னதுக்காக மனப்பூர்வமாக அவரை பாராட்டுறேன். அவர் மேலும் மேலும் நல்ல விஷயங்களையும் மற்றவர்கள் நல்லதற்காக நான் உற்சாகமாக காத்துக் கொண்டிருக்கிறேன். அனைவருக்கும் மிக நன்றி, பாராட்டுக்கள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. நன்றி ஏவி ராமநாதன் சார். அடுத்ததாக ஸ்ரீபரத் அவர்கள் தனது பின்னூட்டத்தை வழங்குவார். உங்களுடைய ஸ்ரீபரத், உங்களுடைய வாய்ஸ் கிளியரா இல்ல. உங்களுடைய ஆடியோல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அன்னெசரி சவுண்ட் எல்லாம் வருது, பாத்துங்க. இல்ல, நீங்க மியூட் பண்ணிடுங்க. அடுத்து வேற ஒருத்தர் நீங்க சரி பண்ணிட்டு வாங்க. அடுத்து திருமூர்த்தி அவர்கள் தனது பின்னூட்டத்தை வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள், சந்தோஷம்.
உண்மையிலுமே இந்த சைபர் கிரைம் வந்து நிறைய விஷயங்கள் திரு குமரேசன் சார் சொன்னாங்க. அதை வந்து மனதில் நிறுத்திக்கிட்டு நம்ம வந்து எல்லாருமே மொபைல்ல இந்த இன்டர்நெட் பயன்படுத்தும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பயன்படுத்தணுங்க. அதே மாதிரி எங்களுடைய துறையிலையும் இன்சூரன்ஸ் துறையிலையும் இருக்கு. அதை பத்தி நான் ஒரு செஷன் கூட எடுக்கிறேன். அது இப்போ எடுக்கும்போது நான் சொல்லிடுறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம், வாழ்த்துக்கள், சந்தோஷம். மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் இனி நாள் இன்பமான தந்தை இறைவனுக்கு நன்றி. உணவுப் பொருள் உலகமையும் நடிகள் தேசியம். மிக்க மகிழ்ச்சி. வணக்கம், வாழ்த்துக்கள், சந்தோஷம். நன்றி திருமூர்த்தி சார். அடுத்து சிவகடி மேடம் தனது பின்னூட்டத்தை வழங்குவார்கள். சார், அனைத்து உறவுகளுக்கும் இனிய நல்விடியல் வணக்கம். இன்னைக்கு சாரோட இந்த மாதத்தோட முதல் தொடக்கமான உரை வந்து விழிப்புணர்வா தான் இருந்தது. ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஆனா வந்து நம்ம எப்படி அதை கையாளணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். இதை பத்தி அவேர்னஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சிவகணி மேடம். முதல் முறையாக இன்று தங்களுடைய முகத்தை காட்டி இன்று பின்னூட்டத்தை வழங்கியதுக்கு பாராட்டுக்கள், நன்றி. அடுத்ததாக பரத் ஏதாவது பேசுறீங்களா? உங்களுக்கு சரியாயிடுச்சு ஆடியோ? எஸ் சார், இது கிளியரா இருக்கா? நிறைய விஷயங்கள் நான் தரவுல செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வரும்போது எனக்கு வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து ஞாபகம் வந்துச்சு. என் மொபைல் சிம் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சிம் கார்டுல ஒண்ணு என் கம்பெனியோடைய ஒரு நாள் எனக்கு கால் இருந்தது என் கம்பெனி சிம் கார்டுல இருந்து மை பேங்க் டீட்டெயில்ஸ் டிரா பண்றது செய்யுது. அந்த ப்ரெசென்ட் வந்து நான் டிராவலிங்ல இருக்கும்போது ஒரு சில கொஸ்டின் ரைட் பண்ணேன். பரத், நீங்க செஷன் எடுக்க போறப்ப இத பேசுங்க பரத். இன்றைக்கு சார் எடுத்ததுல என்ன அவேர்னஸ் அதை மட்டும் உங்களுக்கு சொல்லுங்க பின்னோட்டமா. நீங்க வந்து உங்களுடைய அந்த அனுபவ கருத்துக்களை, உங்களுடைய விஷயத்த உங்க செஷன்ல தயவுசெய்து சொல்லுங்க. அததான் அவர் வந்து முன்னாடியே வந்து சொன்னாரு சார். நீங்க ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா உங்க செஷன்ல சொல்லுங்க. இப்ப சார் எடுத்ததுல இருந்து என்ன எசன்ஸ், என்ன நீங்க டேக் ஹோம், அதை மட்டும் கொஞ்சம் பின்னோட்டமா வழங்குங்க ப்ளீஸ். எஸ் சார், ஆக்சுவலி இதை பத்தி தான் சொல்றதுக்கு வந்தது. ஸோ இந்த நிகழ்வுகள்லாம் எனக்கு இன்னொருதான் ஞாபகப்படுத்துற ஒரு விஷயமா தான் நடந்ததுங்க சார் இந்த செக்ஷன். அது மாதிரி எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும், எப்படி கொண்டு போலாங்கிற ஒரு ஐடியாச்சும் இந்த செஷன் எனக்கு கிடைச்சது. தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ. நன்றி ஸ்ரீபரத் அவர்களே. நன்றி நண்பர்களே. நாம் கிட்டத்தட்ட 6:30 மணி இன்னைக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி இல்ல நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சார். இப்ப நாம் இப்போது நிகழ்ச்சி நிறைவு செய்யும் நேரத்திற்கு வந்துவிட்டோம் நண்பர்களே. நல்லது ஒரு நிகழ்வை இந்த டைட்டிலை நாம் இங்கே எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். சைபர் அவேர்னஸ் பத்தி ஒரு சிறப்பான விழிப்புணர்வு ஒரு செஷனாக இன்றைய செஷன் அமைந்தது. அதை இன்று துவக்கி வைத்து மிக சிறப்பாக கொண்டு சென்ற நண்பர் குமரேசன் அவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு பின்னூட்டம் வழங்கிய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை பகிர்கின்றேன் நண்பர்களே. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நாளை நல்லதொரு ஆளுமையுடன் நாம் புதிய விஷயங்களை சைபர் கிரைமில் தெரிந்து கொள்வோம். அதுவரை உங்களுக்கு அனைவரும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு லட்சுமிநாராயணன், நற்புள்ளரி ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து. அனைவரும் இது வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நண்பர்களே. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.